வெல்கம் டு ஆன்சி குக்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு புது சீரீஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ண போறோம், குக் வித் கோமாளி. சரியா? இப்போ வந்து இந்த சீரீஸ் என் கூட பண்றதுக்காக என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்திருக்கா. தியானி என் கூட 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே வந்திருக்கா. லஞ்ச் பாக்ஸ் ஷேர் பண்ணி நாங்க இப்ப கிச்சனுக்கு ஷேர் பண்றதுக்காக வந்திருக்கோம். கிச்சன்ல ஷேர் பண்ற அளவுக்கு வளர்ந்துருக்கோம் எங்க ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ வந்து இந்த குக் வித் கோமாளி ஷோல வந்து யாரு குக்கு யாரு செஃப்னு நாங்க என்ன டிசைட் பண்ணல. அதை பாக்குற நீங்களே டிசைட் பண்ணி கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த வீடியோல நாங்க வந்து ஒரு ஹிண்ட்ரன்ஸ் சேர்த்திருக்கோம். எப்படி அப்படின்னா, இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாவே நாங்க வந்து தமிழ்ல மட்டும் தான் பேசணும். இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை வந்தாலுமே அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட். சரியா? அதனால நாங்க வந்து மாத்தி வச்சிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, அப்படியே ஒரு எபிசோட் போடுவோம். என்னது? ஐயோ, இவ வந்து நிறைய கிராஃப்ட் செய்வாளா, அதனால இந்த பாக்ஸ் அவதான் செஞ்சா. இந்த என்னது இது, அந்த இது எல்லாமே எல்லாமே அவதான் செஞ்சா. தெரியாது, அதெல்லாம் தெரியும். எது விஜய், நம்ம விஜய் அண்ணா வந்து ஜெயிச்சதுக்காக வீட்டுல ட்ரீட் வதான் செஞ்சிருக்கா, மீன் குழம்பு. அதாவது நாங்க தப்பு பண்ணி ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டா டாஸ்க். கண்டுபிடிக்கலாம் தமிழ்ல சொல்லு. குறுக்க பேசுனா குறுக்கலையா போட்டுருவேன். ஈர்ப்புடா. ஐயோ, தெரியாத காரணத்தினால டப்பாக்குள்ள இருந்து எடுக்கணும் அப்படின்னா காலையில இருந்து நாங்க வந்து ஒரு டிஷ் செய்யலாம்னு சொல்லி யோசிச்சு 5 மணிக்கு ஒரு டிஷ்ன்றேன் ஒரு டிஷ் செய்யலாம்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கோம். அந்த டிஷ் வந்து எப்படின்னா, நிறைய டிஷ்ஷஸ் மிக்ஸ் ஆகி நாங்களா கண்டுபிடிச்ச ஒரு புது டிஷ். இதுக்கு நாங்க வந்து ஒரு பேர் கூட வச்சிருக்கோம். என்ன பேருன்னு என் ஃப்ரெண்டு சொல்லுவா, ஏன்னா அது அவ பேர் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. லூசி பிரான். லூசி பிரான் இல்ல, லூசி பிரான். சரி, இப்ப நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். தமிழ்ல இப்பல இருந்து தமிழ்ல பேசுறோம். இப்பல இருந்து தமிழ் ஸ்டார்டட். தொடங்கி தமிழில் பேச தொடங்கி உள்ளோம். ஒரு கிண்ணம் தேவை. கிண்ணமா? இது கிண்ணமா? சரி, சட்டி. கண்ணாடி குவளம். இது எதுக்கு? பிரான் கழுவுறதுக்கோ? டாஸ்க் பிரான். சரி, இப்ப டாஸ்க் இருக்க போறா. எடுத்து செய்ய ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள டாஸ்க். சேவ் ஒன் மாஸ் மோட்டிவேஷன் டைலாக். இல்ல முதல்வருடைய விசிறின்றனால ஒரு டைலாக் முதல்வர் சொன்னது. சொல்லு. வாழ்க்கை ஒரு வட்டம்டா, இதுல ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்கிறவன் ஜெயிப்பான். அவ்வளவுதான். தோப்பான். இது கொஞ்சம் லேட்டா லோடிங் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல தப்பிச்சிட்டா. நாங்க கொடூரமான டாஸ்க்லாம் வச்சிருக்கோம், அதெல்லாம் வருங்காலத்துல நீங்க பார்க்கலாம். டாஸ்க் ஆனா அவுட். பண்ணுங்க. இதுலயே நம்ம பண்ணுவோம் போல. சமைக்க ஆக்ட் லைக் a cooking show judge. இப்ப நாங்க வந்து கழுவு பண்ணோம்னா அதை வந்துட்டு ஒரு குக்கிங் என்னது ஷோ ஜட்ஜ் மாதிரி நான் பேச போறேன். எல்லாமே இங்கிலீஷ்ல பேசுனது. இறாலை எடுக்கவும் அதை இதில் போடவும். இப்ப நான் வந்து ஒரு ஜட்ஜா பேசுறேன். இவன் வந்து தமிழ்ல ஜட்ஜா சொன்ன. ஆமா, சரி. ஜட்ஜுக்கு தமிழ்ல சொல்லுங்க. இவாள் வந்து இறாலை போட்டு பிணைகிறதை பார்த்தால் இவள் ஜெயிக்க மாட்டாள். பிணைக்கவே இல்லை. என்ன பண்ண வேண்டும்? மஞ்சத்தூளை அள்ளி உள்ள போடவும். அள்ளியா? உள்ளே இவள் போடுறதை பார்த்தால் எனக்கு இவள் ஜெயிக்கிற மாதிரி எனக்கு மிக்ஸ் பண்றதை பார்த்தால் மாவு மாவெல்லாம் பிசைதே இல்லை. முதலாக பிசைகிறாள் போல. இதுவரைக்கும் என் மண்டையை தான் பசிந்துள்ளாள். அந்த சீட்டுக்கான ஒரு வேலை முடிந்தது, நார்மலாக முடிந்தது. அதான் இதை உயிருள்ள பொருளாக மாத்தி இதை அதுக்கு மேலே வைக்கவும். உயிருள்ள பொருளாகவா? மண்டைக்கு மேல் மண்டை இருந்தால் மட்டும் போதாது, மதி வேண்டும், மதி.
இந்த பெட்டிக்குள்ளாக நாங்க நிறைய பொருட்களை ஒளித்து வச்சிருக்கோம். முதலில் நெய். இதை என்ன சொல்கிறாய் என்று இஞ்சி பூண்டு. இஞ்சி பூண்டு இப்படி என்றால் அரை வைத்துள்ளார்கள். அரை அரவல் என்னவென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஓபன் செய்து இதர் பேர் என்ன? மிளகு. எனக்கு வந்து உள்ளது கொஞ்சம் எளிதாக இருக்கிற காரணத்தினால் நான் சொல்லிவிட்டேன். சீரகம் உள்ளே போடு, அடுப்பு காய்கிறது. அதுக்குள்ள ஒரு டீஸ்பூன் எதில் போனோம்? 1 டீஸ்பூன் தான் நான் எடுத்து உள்ளேன். போனோம். டீஸ்பூன் என்பதே ஒரு ஆங்கில சொல். எனக்கு தெரியுது. இந்த ஷோ முழுக்க நம் பெட்டியை மட்டும்தான் எடுக்கிறோம். ஓ, கருகுகிறது. என்ன பண்ண வேண்டும் டக்குன்னு சொல்லுங்க. கரண்டி எங்கே உள்ளது? ஐயோ, கத்தி வைத்து நான் தப்பிக்கிறேன். சோம்பு ஒரு சிட்டிகை அளவு நீங்கள் சிட்டிகை. இது சிட்டிகையா? சிட்டிகை என்று இதெல்லாம் உங்களுக்கு அளவுகள் எல்லாமே கீழே கொடுக்கிறேன். மிளகு எடுத்து உள்ளே போடவும். மிளகு போட்டுவிட்டேன். மல்லி ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். எல்லாத்தையும் போட்டு நல்லா இங்கிட்டும் அங்கிட்டும் ஆட்ட வேண்டும், கலக்க வேண்டும். கலக்கு என்று கலக்க வேண்டும். காஷ்மீர்ல இருந்து நம்ம பறித்து கொண்டு வந்த மிளகாவை எங்க இருக்குது? பாக்கெட்டோட நீ இருக்கிறது. ப்ரமோஷன் இல்லை. 2 3 3 காஷ்மீரி மிளகாய் எடுத்து உள்ளே போடவும். 3 முடிந்தது. பின்பு இதை தூக்கி எறியவும். அப்புறம் இன்னொரு மிளகாய் சிவப்பு கலர்ல உள்ளும், அதையும் நீங்கள் எடுத்து நம்ம ஊர் மிளகாய், ஊர் மிளகாய். இது வந்து நம்ம ஊர் மிளகாய். 3 சேர்க்கும். நம்ம ஊரை சேர்க்கவில்லை என்றால் சுவை வராது. இப்பொழுது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கவும். இதுதான் நம்ம வதக்குன மிளகு வறுவல். இதை நாம் இப்பொழுது மிக்சியில் சேர்த்து அரைக்க வேண்டும். இது மிக்ஸி. இது வந்து அரைக்கும் பொருள். மிக்சி இல்ல, அரைக்கும் பொருள். அந்த பொருள் மீது அரைக்க வேண்டிய பொருட்களை போட வேண்டும். வறுத்த பொருட்களை உள்ளே சேர்த்து இஞ்சி பூண்டு இந்த மட்டும் போட வேண்டும். இஞ்சி பூண்டை நீங்க முழுசாக கூட உள்ளே சேர்க்கலாம். இப்ப என்ன போட வேண்டும்? நீ தான் சொல்ல வேண்டும். போடு 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 போடு. போதும். இது வரணுமா வர வேண்டாம்? வேண்டாம். ஐயோ, போடு. இதுல என்ன? 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்கவும். டேபிள் ஸ்பூன் என்பது ஆங்கிலம். இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு ஏதோ ஒன்று இருக்கிறது. அதை எடுப்போம், உள்ளே போடவும். இதை தோழியின் வாயில் போடுவோம். இப்ப இது வந்து எலுமிச்சை பழத்தை புளிந்து உள்ளே சேர்க்க, தோலை எடுத்து விட்டு கொட்டையையும் எடுக்க வேண்டும் என்று மாட்டிக்கொண்டது. உள்ளே புளியவும். முழுசாவா? ஆமா. அவ்வளவுதான் உனக்கு திறமையா, சக்தி, பலமா? இதற்கு 1 இது பார்க்க கன்றாவியா. 2. ஓகே, 3 போதும். 3. எல்லாம் சரியாக இருக்கிறதா? என்னது இது? உங்கள் மூக்கையோ உங்கள் வாயையோ உள்ள கொண்டு போயிடாதீங்க. இதை ஒரு பேஸ்ட் செய்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சிருவோம். இதை பத்த வைக்க வேண்டும். உயிருக்கு கொண்டு வர இதானே. இப்பொழுது இதில் உங்க வீட்டில் உள்ள நெய் இருக்கும் என்றால் நெய்யும். ஓகே, இது வந்து இதற்கான பிராண்டிங் அல்ல, இதற்கான விஷயம் இல்ல. உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன நெய் உள்ளதோ அந்த நெய்யை எடுத்துக்கோங்க. அதை இப்படி ஓபன் செய்து. ஓகே, இதை போட்டதும் இவள் அதை எடுத்து பண்ண வேண்டும்.
இதை உள்ளே சேர்க்கவும். டக டக என்ன ஊத்தி விடுங்க. நெய் தான் இதற்கு முக்கியமான இன்கிரீடியன்ட். நெய் கரெக்ட் தான். சரி ரைட்டு தான். அங்க அங்க போகிறது. நெய்யின் மனம். வெங்காயத்தை உள்ள சேர்க்கவும். 2 எந்த வெங்காயம்? பெரிய வெங்காயம் சிறிதாக எடுத்துக்கொள்ளவும். பெரிய வெங்காயத்தை சிறிதாக கட் பண்ணி உள்ளே சேர்க்கவும். நான் கொஞ்சம் காட்சி மட்டும் கொடுத்தேன். இது என்ன பண்ண வேண்டும்? பண்ணிட்டே இருக்கவா? ஆமா, கிண்டிக் கொண்டே இருங்கள் வாழ்க்கையில். கிண்டிக் கொண்டே இருங்கள் வாழ்க்கையில். பாருங்கள் என் ஃப்ரெண்ட் எவ்வளவு அழகாக சமைக்கிறாள். வேர்த்து வேர்த்து சமைக்கிறேன். உங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு சமைக்கிறோம். மிளகாவை தொட்டு விட்டேன், கண்ணில் வைத்து விட்டேன் கையை. ஹாய் ஹாய். சரி, டாஸ்க் இது 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 வந்து வேகும் வரையில் டாஸ்கை செய்து உள்ளார். உன் திரு கையால் உன்னை எடுத்தா. வில்லங்கமாக உள்ளது. Do everything in slow motion. எல்லாமே ஆங்கிலத்தில் தான் எழுதி உள்ளோம். ஆனால் வந்து இல்ல நான் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த டாஸ்க். நீ இப்பொழுது என்னை காம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். காம்ப்ளிமெண்ட் தி அதர் பர்சன் dramatically. அந்த சீட்டில் எடுத்ததை பின்பற்று. அதற்கு பிறகு நான் அது டாஸ்கின் பெயர். அது செய். நான் அதற்கு அப்புறம் இதை செய்கிறேன். சரி. என் தோழி வந்து அழகா இருப்பான் என்று நினைக்கவில்லை. அவள் அறிவானவள் என்று தோணவில்லை. அவள் சமையல் சூப்பர் அருமையாக செய்வாள் என்று கனவில் கூட என்னை எதிர்பார்த்ததில்லை. ஆனால் இதெல்லாம் நடந்துருமோ என்று பயப்படுகிறேன். அதனால் நீ அழகாகிறாய். உனக்கு புரியவில்லை. ஆனால் மணிரத்னம் படம் பார்த்தவர்களுக்கு புரியும் இந்த நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று. நான் நினைக்கிறேன் அது மணிரத்னம் படம் தான் என்று. அதுதான் அழகாக இருக்க வேண்டும். அங்கு கருகி விட்டது. ஸ்லோ மோஷன். ஏனென்றால் நான் ஸ்லோ மோஷனில் செய்து கொண்டிருக்கிறேன். ஐயோ, கருகி விடுது. அங்க பாருங்க. நீங்கள் செய்து அரைத்து வச்ச கலவையை உள்ளே போடவும். கையை வைத்து. உனக்கு நோய் நொடி எதுவும் இல்லை என்றால் கையை வைத்து உள்ள போடவும். இது முழுசாக மிளகா. இதில் நான் கையை விட்டு சாக விரும்பவில்லை. நான் வைக்கிறேன். ஐயோ, இதை வந்து மதுரைக்காரி சொல்ல வேண்டும் என்றால் நன்றாக எடுத்து பின்பு அதில் அந்த ஒரு ரசாயன பொடி கையை கழுவி கொள்ளலாம். அதற்கு என்ன நீங்க தமிழில் சொல்லு பார்ப்போம். நல்லா வதக்க வேண்டும். வதக்குது என்பது எண்ணெயில் வதக்கியது தான் வதக்கியது. இது வந்து கலக்க வேண்டும். நல்லா கலக்கி கொள்ளவும். இதை என்ன பண்ண வேண்டும்? மிளகாய் பொடி. அது ஆல்ரெடி நம் மிளகாயை தான் உள்ள போட்டுள்ளோம். அதனால் சிறிது அளவு போடவும். சமையல் கறி போதுமா? உள்ளே கட்டையில் போட்டு விட்டேன். பரவாயில்லை, கிண்டிடுவோம். கண்ணு தெரியவில்லை. கண்ணாடி போடவும். முழுசாக போட்டுறாதே. நானே போடுகிறேன். என்ன பேசுறாள்? முழுசாக எடுத்துக்கொள்ளு என்று சொல்லிட்டு முழுசாக போடாதே என்று சொல்ல. நீ என்ன பண்ணுகிறாய் என்று உனக்கு தெரிகிறதா? எனக்கு போடதான் தெரியும். பார்த்தோன்னே தெரியாது. பார்க்க தான். நீங்கள் கழுவி எடுத்து வைத்த உங்கள் பிரானை உள்ளே சேர்க்கவும். ஏன் அந்த இறாலை கொலை செய்து உள்ளே அந்த இறால் பாவம் எங்களிடம் வந்து மாட்டிக்கொண்டது. இது இதை பிடிக்கிறாயா? நான் கிண்டுகிறேன். எனக்கு வரவில்லை. இது யாரு சாப்பிட்டு யாரு சாக என்று தெரியவில்லை. மிளகாய் பொடி போட வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆல்ரெடி இதுல மிளகா மட்டும் தான் உள்ளது. காஷ்மீரி மிளகா காரம் அடிக்காது. இருந்தாலும் மிளகா தானே. மூடி போட்டு ஒரு 5 நிமிடம் விட்டுட்டு ஃபேன் கீழே உட்காரவும். இருந்து ஒன்னை எடுத்து
சிரித்தல். என்ன வந்து எனக்கு இந்த வேலை தெரியாதே. என்ன வந்து விட்டது என்றால் நீங்களே பார்த்துக் கொள்வீங்கள். எந்த பொருளுக்கு நான் சொல்ல வேண்டும்? ஓகே, இப்போ வந்து டாஸ்க்ன்றனால இங்கிலீஷ்லயே பேசிக்கலாம். எனக்கு வாயில வர மாட்டேங்குது. முடியல. ஒரு இன்கிரீடியன்ஸை வச்சு எனக்கு ஒரு பிக்கப் லைன் சொல்லுங்க. சரி, இப்போ வந்து நான் என்ன இன்கிரீடியன்ட் சூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா சீனி, சுகர். உண்மையாக நான் சொல்லவில்லை, நான் உண்மையாக சொல்லுகிறேன். தமிழ் தேவையில்லைன்னு சொல்லியாச்சு. எப்படி நான் இப்ப சொல்றது? கண்ணை பார்த்து சீனி நிறையாக சாப்பிடுவையா? சாப்பிடுவியா? இல்ல, ரொம்ப இனிப்பாக உள்ளாயே. கன்றாவி நான் கேள்விப்பட்டதுலேயே ரொம்ப கன்றாவியான ஒரு பிக்கப் லைன்னா அது இது. பிக்கப் லைனா கன்றாவியான ஒரு சொல்லுன்னா அது இந்த சொல்லுனா. சிக்கல் வந்தாலும் பிரிச்சு மேஞ்சிரியடா. எப்படி உன்னால மட்டும் இந்த மாதிரிலாம் முடியுது? என்னமோ போட. சீனி தவிர எனக்கு வேற எதுவும் மைண்டில் ஓடவில்லை. நீ எடு. ஸ்பீக் லைக் அ மூவி வில்லன். அடிச்சு ஓங்கி அடிச்சு மண்டைய உடச்சு கிரிச்சு எடுத்து உன்னை மசாலாவை ஆக்கி குருமலை போட்டு வேண்டாம். பார்த்துக்கோ. நல்லா ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. மர தமிழ் இப்படி அழகாக வந்துள்ளது. இது ரொம்ப குக் ஆயிடுச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். ஆமா, அதனால ஆஃப் செய்து சரி. பார்க்கவே கொடூரமாக உள்ளது. கன்றாவியா எப்படிரா? நல்லா இருக்கு. நல்லாதான் இருக்கு. என்ன ஒரு அதிசயமா அதிசயம். நன்றாக இருக்கிறது. கிரேவி வந்து கொஞ்சம் தண்ணியா வந்தனால தண்ணியாக உள்ள காரணத்தினாலே நாங்கள் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரை கலந்து உள்ளே சேர்க்கிறோம். உங்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேன் இருந்தா அதுல ஒரு முடி ஊத்தி கலக்கு கலக்கு என்று கட்டி இல்லாமல் கட்டி இல்லாமல் கலக்கு கட்டியாக கலக்கு உள்ளது. கலக்கி உள்ளே சேர்க்கவும். இருங்கள், இதெல்லாம் மூடி விட்டு அப்புறம்தான் அதை பண்ண வேண்டும். பொறுப்பாக இருக்கிறாள். இதை வந்து இப்படி பிடித்து கொள்ளவும், பிடித்ததான் கீழே விழுகாது. உள்ளே சேர்க்கவும். உங்களுக்கு குழம்பு வேண்டும் என்றால் நீங்கள் இதை செய்ய வேண்டாம். இத வேற ஒருத்தங்க பார்த்து அதை சமைக்க வேற செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை வேற. ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கு. இதை நாங்க வந்து இங்கிலீஷ்ல சொல்றோம் தான் நீங்க நினைக்காதீங்க. உணர்ச்சி பொங்க சொல்றோம். எப்படா அப்படின்ற மாதிரி. பிரானை நீங்கள் 5 நிமிடத்துக்கு மேலே அடுப்பில் வைக்க கூடாது. நாங்கள் அடுப்பை ஆஃப் செய்துள்ளோம். அதாவது நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரையா இது? நாட்டு சர்க்கரை இல்லையா? நாட்டு சர்க்கரை தான். ஜாகிரியை உள்ளே சேர்க்கவும். கீழே உங்களுக்கு அளவுகளை எல்லாம் நான் கொடுக்கிறேன். பிச்சு பிச்சு மேலே தூவும். இது தூவு மாதிரி வரலையே. டேக் 2. அந்த மேலெல்லாம் வரும், அதெல்லாம் போட்டுறாதீங்க. அவ்வளவுதான் இருந்துச்சு. அவ்வளவுதான். இப்பொழுது இதை நாங்கள் உங்களுக்கு டேஸ்ட் செய்து சொல்லுகிறோம். ஃபைனல் அவுட்புட் ஆஃப் அவர் லூசு பிரான். டெக்கரேஷன்லாம் நான் தான் பண்ணேன். டெக்கரேஷன்லாம் வந்து நான் தான். பிளேட்டிங் எல்லாமே வந்து நான் வந்து கிரியேட்டிவான பர்சன், அதனால டெக்கரேஷன் அழகா. இது வந்து ஹார்ட்டின் மாதிரி இப்படி இப்படி கொரியன் ஹார்ட் அதாவது பண்ணியிருக்கலாம். அழகா டெக்கரேஷன் பண்ணியிருக்கா. பார்க்க சூப்பரா இருக்கு. அதே மாதிரி டேஸ்ட்டும் இருக்குன்னு நம்புவோம். வாங்க நம்ம போய் சாப்பிடலாம். நாங்க வந்து செஞ்ச ஒரு டிஷ்ஷை வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒண்ணு சமைச்சிருக்கோம். அதுக்கு பேர் வேற லூசு பிரான் வச்சிருக்கோம். அதை வந்து டேஸ்ட் பார்க்க போறோம். பார்த்து இப்படி இருக்கு. நல்லா இருக்கு. உண்மையில நல்லா வந்திருக்கா? சூப்பரா இருக்கு. அந்த மசாலா தான் ஹைலைட்டு. செம்மையா இருக்கு. இந்த மாதிரி வீட்டில் சமைங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸை கூட சமைக்காதீங்க. எல்லா டைமும் கரெக்டாக வருமானு தெரியாது. இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னமா பண்ணுது? இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னமோ கீழே போடுறேன். 4 தடவை ஒரு டாஸ்க் பண்ணேன். 4 டாஸ்கா? இந்த மசாலாலாம் பட்டுக்கு. டாக் இன் பேபி வாய்ஸ் ஃபார் 3 minutes. ஒரு நிமிஷம், நான் ஃபோன் எடுத்துட்டு வந்துடுறேன். வந்து என்னைய பத்தி புகழ போறான். 3 minutes. அதெல்லாம் வேற ஏதாவது ரேண்டம் இல்ல. என் வாழ்க்கையில என்னைய பத்தி உன் ஆடியன்ஸ்க்கு தெரியாது. ஸோ அதனால என்னைய பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ண போறான். 3 நிமிஷம். ஓகே, ஸ்டார்ட். அக்கா அந்த அக்கா அப்படி சொல்லு.
சரி இப்ப நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, இவதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து இவன் எனக்கு சின்ன பெஸ்ட் பிள்ளை மாதிரி வரலையே. சின்ன பிள்ளை மாதிரி தான் பேசிட்டு இருக்கேன். ரெண்டு ஒண்ணுதான். இப்ப நான் என்ன சொல்றது, பெஸ்ட் ஃப்ரெண்ட். பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆக்சுவலா எனக்கு நிறைய விஷயங்கள் இந்த உலகத்துல தெரியாது. எனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இவதான் எனக்கு வந்து ஒரு செகண்ட் மாமா இருந்து எனக்கு சொல்லி கொடுப்பா. அவ்வளவு வயசாகல. 2 நிமிஷம் சொல்லு டக்குனே. என்ன சொல்றது, பத்தி சொல்ல ஒண்ணுமே இல்லைன்றான். 5-6 வருஷமா ஃப்ரெண்ட்ஸ். இதுல இன்னொருத்தி மிஸ் ஆகுறா. அவ வந்து ஜனனி. அவளும் வந்து நீட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த வீடியோல அவளையும் நாங்க கொண்டு வரோம். நாங்க 3 பேரும் வந்து எப்படின்னா ஸ்கூல்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸு. கொரோனாக்கு அப்புறத்துல இருந்து கொரோனாக்கு அப்புறத்துல இருந்து நாங்க சின்ன பிள்ளை மாதிரி. சின்ன பிள்ளை தான் பேசிட்டு இருக்கேன். எதுக்கு இப்படி பேசுறது? என்ன ஃபர்ஸ்ட் டைம் இவ பார்க்கும்போது நான் ஏதோ ரொம்ப ஒரு பேட் கேர்ள் மாதிரி பார்த்தாலாம். சீன்னு பார்த்தேன். ரொம்ப சீன் போடுறான். இவ யாரா இவ ரொம்ப சீரா இருக்காளே நினைச்சேன். எனக்கு பண்ண தெரியாது. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோவேஸ் பல்லாருன்னு ஆடுறேன். அதை நான் இருக்கிறேன். தமிழ் டீச்சர் கிட்ட எக்ஸாம் அப்போ செம்மையா மாட்டிக்கிட்டு பல்லாருன்னு ஒரு அடி விழுந்துச்சு. யாரா அது அடி வாங்குறான்னு பார்த்தா இவ. நான் இந்த தப்பு பண்ணலங்க. அதுங்க ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் வந்து கட் பண்ணிடுவேன். நான் இங்கிலீஷ் டெஸ்ட்ல வந்துட்டு எனக்கு வந்து நிறைய ஆன்சர்ஸ் தெரியுமா, நான் வந்து எழுதிட்டு இருந்தேன். அப்போ பக்கத்துல ஒருத்தி இருந்தாளா, அவ வந்து எனக்கு ஏதாவது காட்டுன்னு. நான் அப்பதான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போயிருந்தேன். டைரக்டா டெஸ்ட். கொரோனாக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூல் போறோம் 11th ஸ்டாண்டர்ட்ல. அப்போ அந்த டெஸ்ட் அப்போ வந்துட்டு இந்த மாதிரி முடிஞ்சா முடிகிற வரைக்கும் அது சொல்லதான் இழுக்கலான்னு இருந்துச்சா தங்கச்சிக்கு. அதுதான் எனக்கு புரியல. நீ எப்படி அப்புறம் பேசுறது? இப்பதான் நான் எப்பவுமே பேசுவேன். இவளுக்கு குத்தம் இல்ல, எழுதுன நான் தான் குத்தம். அவ்வளவுதான் முடிஞ்சு அந்த கதை. ஆக்சுவலா என்ன அப்படின்னா, அந்த நான் இங்கிலீஷ் பேப்பர் எழுதி ஒரு ஓரமா வச்சிருந்தேன். அதாவது எழுது பேப்பர் கீழே வைப்பாங்க, நான் சைடில் தான் வைப்பேன். அந்த மாதிரி சைடில் வச்சிருக்கும் போது அவன் என்ன பண்ணிட்டானா, என் பேப்பரை அவ எடுத்து வச்சு அவ எழுதிட்டு இருந்தா. அவ எழுதுனதுக்கு என்ன வந்து திட்டி ஏதோ நான் தான் பார்த்து எழுதுன மாதிரி என்ன சொன்னாங்களா, அதனால பல்லாருன்னு ஒரு ஆடுறா இவளுக்கு எழுந்துச்சு. அதுக்கு அடுத்த நாள் டாடியை கூட்டிட்டு வந்துட்டேன் ஸ்கூலுக்கு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நான் பண்றேன் பாரு டாஸ்க். எப்படி பண்றேன் நான் பாப்பேன். வா, சூப்பரான ஒரு டாஸ்க் வந்திருக்கு. அதுக்கு அந்த டாஸ்க்னு விஷயம் இங்க இல்ல, அதனால லெமன் பைட் அப்புறம் வெயிட் பண்ணுவாங்க. இருங்க நான் எடுத்து வரேன். சரி அது அப்புறம் பண்ணுவோம், லாஸ்டா கூட பண்ணுவோம். இங்க உட்காரு. இருந்தாங்க ஒரு பைட் தானே, வேஸ்டா போயிருமே. நான் வேணா புளிஞ்சுக்கிட்டேன். ஒரு வேஸ்டா போயிரும். இந்த குக்கான உனக்கு தான் தெரியும் சாப்பாடோட அருமை. எத்தனை பேர் சாப்பாடு கிடைக்காம இருக்காங்க. என்னென்ன சொல்றா பாருங்க. வீடியோ வேற போடுற பாவம் மக்கள் வந்து உன் மேல. சரி என்னமோ பண்ணாலும் நான் தான் புரிஞ்சிருவேன். கொஞ்சமா வாயில போடுறத விட கையில தான். அப்படியா வாய்ஸ்ல என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். போதும், வாயில நிறைய போட்டேன், அவ்வளவுதான். ஆமா, புளிஞ்சு போட்டு சாப்பிடுவோம். ஐயோ எனக்கு சரி சொல்லுங்க. வீடியோ பார்த்து இதுக்கு தகுந்த மாதிரி என்னை பாராட்டி சொல்லுங்க. நீ உருட்டமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. இன்னைக்கு நம்ம சமைச்ச வீடியோலயே நீங்க பாத்திருப்பீங்க, செஃப் பிரியாணி வந்து நான் தான் செஃப். என்னென்ன பண்ணா எடிட்டிங் அந்த இதெல்லாம் போட்டுருங்க. நம்ம செஃப் பிரியாணி வந்து இன்னைக்கு நம்ம கூட வந்து நிறைய சமைச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம செஃப் பிரியாணி இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நம்ம செஃப் பிரியாணி இன்னைக்கு என்ன ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னா, வெங்காயம் வெட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம செஃப் பிரியாணிக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கதை கிண்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்னன்னு பார்த்து சொல்லாமலே என்ன டாஸ்க் தெரிஞ்சிருக்கும். இதான் டாஸ்க். என்னைய செஃப்னு சொல்லணும். அவ்வளவுதான் போவோம். சரி போதும், ரொம்ப ஓவரா தான் இருக்கு. நான் எடுத்துட்டு வரேன். அது வந்து என்ன டாஸ்க்னா,
ஃபேக்கா வந்து அட்வர்டைஸ் பண்ணணும் ஒரு ரேண்டமான இன்கிரீடியன்ஸே வாயில வரல எனக்கு. நினைச்சேன் இது என்னன்னே எனக்கு தெரியாது. இது எதுல போடுவாங்கன்னே எனக்கு டெக்கரேஷன் மட்டும் தான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுங்க இப்ப பாருங்க நீங்க மக்களே. இத வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து ரொம்ப சீப். ஏன் நாங்க எவ்வளவு ரேட்டு? எனக்கு தெரியும். மக்களே இதை வாங்கிக்கோங்க. ஏன்னா இது வந்துட்டு சூப்பரா இருக்கும், சாப்பிடறதுக்கு செம்மையா இருக்கும். அது வந்துட்டு நீங்க வந்து சாப்பாடுல டெக்கரேஷன், எந்த ஒரு சாப்பாடு செஞ்சாலும் அதுக்கு மேல டெக்கரேஷனா போட்டு வீடியோ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு யூடியூபர்ஸ்க்குலாம் இது வந்து ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். இது வந்து எவ்வளவு கன்றாவியான சாப்பாடா இருந்தாலும் அது மேல இதை போட்டோன்னா பக்கா அழகா ஆயிரும். அதுக்காண்டி நாங்க சமைச்ச சாப்பாடு நல்லா இல்லைன்னு அர்த்தம்ல, அது சூப்பரா இருந்துச்சு. இதை போட்டீங்கன்னா எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் ஏமாந்துருவாங்க. ஐயோ ஹைடெக்கான சாப்பாடு, 5 ஸ்டார்ல செஞ்ச சாப்பாடு அப்படின்னு. லோக்கலான சாப்பாடு, ஐ மீன் நார்மல் கடையில இருக்க சாப்பாடு கூட இதை போட்டீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு 5 ஸ்டார்ல சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான், இதுக்கு மேல வராது. நீங்க வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுதான் என்ன டாஸ்க்னா, கடைசியா என்ன சாப்பிட்டீங்களோ அதை வந்து என்ன தொட்டீங்களோ அதை வந்து சாப்பிடணும். அடி பல்லகளெல்லாம் உடைச்சு போய் படிக்க தெரிஞ்சா படி, தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிடுங்க. என்ன கொடுக்க எப்படில இருக்கும்? என்னதுல அது? நீ சமைச்ச சாப்பாடுதான். இது வந்து போடுவாங்க, நல்லது எள்ளு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா எப்படி இருக்கும் டேஸ்ட் இல்லை. நான் எடுத்தது எனக்கு கர்மா. போடு சாப்பிடு. எப்படின்னு அக்கா என்னென்ன சாப்பிட்றா? நீதான் குத்திங்க வைக்கிற டாஸ்க்குங்க. நீங்க லெமனை சாப்பிட வச்சு சேர கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்தா லெமன் சாப்பிட்டு போலே பழக்கணும். ஐயோ ஒண்ணுமே இல்ல, உடனே ஒண்ணுமே இருக்காது. எள்ளுடா. கையில் கொஞ்சம் இருக்கு, பாதி இருக்கு. வரமாட்டேங்குது வெளியில. வீட முழுக்க ஆக்கி வச்சுட்டேன். ஒரே கல்ப்பு. அவ்வளவுதான். தண்ணி குடிச்சிட்டு வரேன். நான் லெமன் குடிச்சது தண்ணி குடிச்சேனா? இல்ல என்ன குடிக்க விட. என்ன டாஸ்க்குன்னு காமிச்சுக்கிறேன். எனக்கு நானே சொல்றேன். ராயல் தமிழ் லாங்குவேஜ்ல பேசணும். என்னதான் வந்து பாராட்டி பேச போறாங்க. பாராட்டி இல்ல, அங்க ஒருத்தவன் இன்னொரு எக்ஸ்ட்ரா வீடியோ எடுத்துட்டு இருக்கான். ஆன்சி அவர்கள் வந்துட்டு சொல்ல போனா அவங்க வந்துட்டு வாழ்றதே வந்துட்டு பெரிய விஷயம். அவங்க வந்துட்டு அவங்க எங்க வீட்டுக்கு வந்து இல்ல அவங்க வீட்டுக்கு நான் வந்திருக்கேன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். அவங்க வந்துட்டு அவங்க எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சது ரொம்ப பெருமைப்படுறேன். அவங்களுக்கு நிறைய கடமைப்பட்டிருக்கேன். அவங்க லைஃப் லாங் நான் வந்து அவங்களுடைய அடிமை. அவங்க இல்லைன்னா நான் இல்லை. அவங்க மட்டும்தான், அவங்க இருக்கிறனாலதான் நான் வந்து இந்த உலகத்திலேயே உயிர் வாழ்றேன். இவ்வளவு ஒண்ணு நான் கஷ்டப்படுத்தலைங்க. பெருமையா பேசிட்டு இருக்கேன். அவ்வளவுதான், முடிஞ்சு. நான் முடிச்சிட்டேன். பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? உனக்கு எது வேணும்? உனக்கு நான் விட்டு கொடுக்குறேன். நான் எது எடுக்கணும் நீ டிசைட் பண்ணு. நினைச்சேன் மழை. Say everything twice. நம்ம முதலமைச்சரை பத்தி பெருமையா பேசணும். 2 ராட்டி எல்லாத்தையும். முதலாவதாக நான் முதலமைச்சரை என்ன செய்வார்கள் என்று யோசிச்சு கொண்டே இருந்தேன். ஆனால் அவர்கள் நிறையாக இந்த நாட்டுக்காக செய்துள்ளார்கள். மதுக்கடைகளை அடைத்துள்ளார்கள். பெண் பாதுகாப்பு படையை 2 வாட்டினா எல்லாத்தையும் 2 வாட்டி சொல்ல. பெண் பாதுகாப்பு படையை அனுப்பிவிட்டு எல்லாரையும் தாக்கி விட்டார். உருவாக்கி உள்ளார். போதும். ஓகே, இது வரவே கூடாதுன்னு நினைச்சேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம தியானி வந்து பாடி நான் வந்து பார்க்க போறேன். வாழ்க்கையில பார்க்கவே முடியாது. இப்ப கூட நான் பண்ண போறேன். ஆனா உனக்கு அது பாட்டுன்னே தெரியாது. அந்த மாதிரி பாட போறேன். பாடுவா?
என்ன பண்ண என்ன எந்த படம் எதை வச்சு படம் என்ன வச்சு பாடு? உள்ள வச்சா ஆன்சி இருக்காளே அவ ஒரு இல்ல வேணாம் வேற 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 லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பையன் உன் மேலதான் லூசா சுத்துறான். யாருல அது? தெரியல, ஃபியூச்சர்ல வருவாப்ல. அப்படிலாம் இல்லைங்க. அப்படிலாம் இல்லையா? எனக்கு புரியல. டே ஃபியூச்சர்ல யாருமே வர மாட்டாங்களா? தம்பியை சீக்கிரம். அவ்வளவுதான், முடிஞ்சு வீடியோ. சரி, இப்போ இந்த வீடியோ வந்து இந்த சீரிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா ஏதோ ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கான், அந்த ஆப்ஷனையும் நீங்க அமைக்க விட்டுருங்க. அப்படிலாம் இருக்கா? நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இதை அனுப்பி விடுவேன். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை சொல்லுவேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸா நீங்க வந்து சேர்ந்து இவ உங்களை படுத்துற கொடுமைகள் எல்லாத்தையும் நீங்க வந்து இவ்வளோ நாள் தாக்கு பிடிச்சிட்டு இருந்திருக்கா, அதுக்காக ரொம்ப நன்றி. இனிமேலும் எனக்கு ஒரு கொஞ்சம் வருஷங்கள் மட்டும் நீங்க இவளை வந்து நல்லா பாதுகாப்பா பாத்துக்கோங்க. ஏன் அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்? அதுக்கப்புறம் என்ன ஆக போறேன்? அதுக்கப்புறம் இவளை பாத்துக்கிறதுக்கு வேற யாராவது வருவாங்க? அப்படிலாம் இல்லை, எங்க அப்பா அம்மா வருவாங்க. நானே என்ன பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய பார்க்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய் பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.